அனைவருக்கும் வணக்கம். குலதெய்வம் யார் என தெரியாதவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தெரிந்து கொள்வோம். முற்காலத்தில் சில கிராமப்புறங்களில் இருந்த பிராமணர்களுக்கு தமது குலதெய்வம் யார் என்று தெரியாமல் இருந்தபோது அவர்கள் நதியில் குளித்துவிட்டு பூமியிலிருந்து ஒரு பிடி களிமண்ணை எடுத்து வருவார்கள். வீட்டிற்கு வந்து அதை பிள்ளையார் பிடிப்பதைப் போல பெரியதாக பிடித்து மஞ்சள் குங்குமமிட்டு அதையே தமது குலதெய்வமாக வணங்கி பூஜிப்பார்கள். குலதெய்வம் யார், அது ஆணா இல்லை பெண்ணா என்பது தெரியாததினால் உருவமற்ற அதை ஒரு பீடத்தில் சந்தனத்தால் ஒரு கட்டம் போட்டு அதில் விபூதி மற்றும் மஞ்சள் குங்குமத்தையும் தூவி களிமண்ணால் செய்த பிள்ளையார் பிடியை போன்ற அந்த குலதெய்வ களிமண் தெய்வத்தை அதன் மீது வைத்து அதையே தமது குலதெய்வமாக எண்ணி பூஜை செய்வார்கள். விபூதியையும் மஞ்சள் மற்றும் குங்குமத்தை தூவுவது எதற்காக என்றால், குலதெய்வம் யார், அது ஆணா இல்லை பெண்ணா என்பது தெரியாததனால் ஆண் பெண் என்ற இருவருக்கும் பொருந்தும் வகையில் ஆணான குலதெய்வமாக இருந்தால் சந்தனம் மற்றும் விபூதியையும், பெண்ணான குலதெய்வமாக இருந்தால் சந்தனம் மற்றும் குங்குமத்தையும் இடுவதாக ஐதீகம் கொண்டு அதை செய்வார்கள். பூஜை முடிந்ததும் பூஜை அறையில் அந்த களிமண் பிடியை தமது குலதெய்வமாக கருதி கொண்டு சுவாமி பீடத்தில் பத்திரமாக பாதுகாப்பாக உடையாமல் வைத்து விடுவார்கள். அதையே தமது குல தெய்வமாக வணங்கி வரும்போது ஒரு கட்டத்தில் நிச்சயமாக அவர்களுடைய குலதெய்வம் அவர்கள் கனவிலோ அல்லது யார் மூலமாகவோ வந்து அவர்களுக்கு தன்னை அடையாளம் காட்டிக்கொள்ளும். இது சத்தியமான உண்மையாகவே இருந்தது. களிமண் உருவை படைக்கும் பொழுது ஒரு தவற்றை செய்யக்கூடாது. பூமியிலிருந்து எடுத்த களிமண் தானே என அதை அலட்சியப்படுத்திவிடக் கூடாது. எப்போது அந்த மண்பிடியை குலதெய்வத்தின் உருவம் என்று கருதி பூஜிப்போமோ அப்போதே அதில் நம்மை அறியாமல் நம்முடைய குலதெய்வங்கள் வந்து குடியேறும். ஆகவே அதை தமது குலதெய்வம் அடையாளம் தெரியும் வரை பத்திரமாக உடையாமல் பாதுகாத்து வர வேண்டும். தேவையென்றால் தெய்வங்களை வைத்துள்ள இடத்திலோ பூஜை அறையிலோ ஒரு சிறிய பிளாஸ்டிக் பெட்டியிலாவது வைத்து அதை பத்திரமாக வைத்து பாதுகாக்க வேண்டும். மேலும் அதற்கு தினமும் ஒரு பூவாவது, அது முடியவில்லை என்றால் அதன் பீடத்தில் சிறிது குங்குமத்தையாவது தூவி குலதெய்வமே எனக்கு உன்னை அடையாளம் காட்டுவாயா என பிரார்த்தனை செய்து வணங்கி வர வேண்டும். வேறு எந்த பூஜையும் செய்ய தேவையில்லை. ஆனால் நிச்சயமாக அவரவர் பிராப்தம் போல எப்போது அவர்களுக்கு தன்னை பற்றிய விவரம் தெரிய வேண்டும் என்ற கட்டாயம் ஏற்படுமோ அப்போது அவர்களுக்கு குலதெய்வம் தன்னை அடையாளம் காட்டிக்கொள்ளும் என்பதில் சற்றும் சந்தேகம் கிடையாது. எப்போது அவர்கள் தமது குலதெய்வத்தை அடையாளம் கண்டு கொள்கின்றார்களோ அதன்பின் அவர்கள் எப்போது அந்த ஆலயத்திற்கு செல்வார்களோ அப்போது தமது குலதெய்வமாக வணங்கி வந்த மண் பொம்மையை எடுத்துக்கொண்டு அந்த ஆலயத்தில் குலதெய்வத்தை வணங்கிய பின் ஆலய ஸ்தல விருட்சத்தின் கீழ் அல்லது ஆலயத்திலேயே ஏதாவது ஒரு மூலையில் அந்த பொம்மையை வைத்துவிட்டு வருவார்கள். அல்லது ஆலயத்தில் குளம் இருந்தால் அந்த நீரில் அதை போட்டுவிட்டு வருவார்கள். மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.